பிரைஸ் த லார்ட். சப்ஸ்கிரைபர்ஸ் யாவருக்கும் வணக்கம். நண்பர்களே, இந்த வயலும் வாழ்வும் நிகழ்ச்சியில் மலர் செடிகள் கருத்தரங்கு நேசமணி மெமோரியல் கிறிஸ்டியன் காலேஜ் மார்த்தாண்டத்தில் தாவரவியல் துறையில் அக்ரி டாக்டர் ராஜ்குமார் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. தாவரவியல் துறை தலைவர் டாக்டர் மேபல் ஸ்டார்லின் வரவேற்புரையாற்றினார். மாணவியின் கலை நிகழ்ச்சி. தலைமை உரை ஜப்பானீஸ் கார்டன். இப்படி நிறைய கார்டன்ஸ் எல்லாம் பல இலக்கியங்களையும் இதிகாசங்களையும் புராணங்களையும் தொட்டு இருந்து வருகிறது. அதை அப்போ நம்ம ஊரில் கொண்டு வரணும். இது எங்கேயோ நடக்கக்கூடிய நிகழ்ச்சியாக இல்லாமல் நம்முடைய மாணவர்களுக்கும் நம்முடைய கிரீன் அக்ரி கிளப் ஆஃப் இந்தியா இவர்கள் சார்ந்த உறுப்பினர்களுக்கும் இதை நிரூபிக்கும் விதத்தில் அவர்களை உற்சாகப்படுத்துவதில் இந்த செடிகளெல்லாம் வளர்க்கக்கூடியவர்களெல்லாம் ஆக்கப்பூர்வமாக அவர்களை பெருமைப்படுத்தும் விதத்தில் நம்ம இந்த நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறோம். டாக்டர் மினிபிரியா, பிரசிடென்ட் ஜேசிஐ குளித்துறை. மைண்ட் செட்டை பொறுத்தது. மைண்ட் செட் 50%னா நம்மளுடைய தாட்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் ரெஸ்ட் ஆஃப் இட். அப்படிங்கும்போது கொஞ்சம் டென்ஷனாக இருந்தது. அப்படியே தோட்டத்தை சுற்றி பார்த்தேன், செடிகளெல்லாம் பார்த்தேன், அதோட பேசினேன், கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தது, மைண்ட் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுச்சுது. ஸோ நான் அதுலேருந்து கொஞ்சம் பாசிட்டிவாக மூவ் ஆனேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களை நம்ம நிறைய பார்த்துருப்போம். அதையும் தாண்டி ஒரு சொசைட்டியில் ஒரு ரெகக்னேஷன் பார்த்தீங்கன்னா மலர்களை வாங்குறது கொடுக்கறது வந்து ஒரு பெரிய ரெகக்னேஷன், ஒரு பெரிய பிளெஸிங்காக நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ அந்த வகையில் மலர்களுக்கும் நமக்கும் நம்மளுடைய வாழ்க்கையுடைய சந்தோஷத்துக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு நான் சொல்லுவேன். தென் பெண்களுக்கும் சரி, ஆண்களுக்கும் சரி, குழந்தைகளுக்கும் சரி, பெரியவங்களுக்கும் சரி மலர்கள் ரொம்ப பிடிக்கும், இயற்கையை ரொம்ப பிடிக்கும். அதை சார்ந்து இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் பாட்னி, ஹார்டிகல்ச்சர் அண்ட் அதை சார்ந்த விஷயங்கள் வந்து நிச்சயமா நம்மளுடைய வாழ்க்கையோட இயந்தது. அதற்கான முயற்சிகள் இன்னைக்கு எப்படி தேவையா இருக்கு, டெக்னாலஜியை நம்ம ஃபாலோ பண்ணி போகும்போது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு அரிய வகையில் நம்ம பார்க்க முடியாதது ஆயிடுச்சு. இன்னைக்கு எக்ஸிபிஷன் எப்படி வைக்கிறோம், நம்ம நார்மலா எப்பயுமே பார்க்க முடியாத நம்ம ஒரு இடத்துல ப்ரிசர்வ் பண்றது அல்லது சேவ் பண்றது அந்த மாதிரி தான் நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ இன்னைக்கு அதையெல்லாம் தாண்டி நேச்சுரலா இருக்கக்கூடிய ஃப்ளார்ஸ், ஸோ என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு, தெரிந்தது தெரியாதது, அது எல்லாருக்குமே கண் பார்வைக்காகவும் அதை வாங்குறதுக்கும் அதன் மேல இருக்கக்கூடிய ஒரு ஆர்வத்தை தூண்டும் விதமாகவும் இந்த ஒரு கான்ஃபரன்ஸ் அண்ட் ஃப்ளார் எக்ஸிபிஷன் வந்து இங்கே பிளான் பண்ணியிருக்கிறது ரொம்ப வரவேற்கத்தக்கது. அதனால டாக்டர் பிஜி, பிரின்சிபல், NMCC மார்த்தாண்டம். For UG as well as PG. Last year also they got first rank in both the degree courses. Then BSc Agri, BSc Botany and MSc Botany
now MPhil program is cancelled. So it is recognized as a research center also, our botany department. Now in our college we had a 5 seminar halls like this one. In 4 halls the program is going on. So I have to attend 11 o'clock in one program, 11:30 in one program, 12 o'clock in end of the department meetings like that. So that's why I hurry up. I asked them, I requested them to give me a chance early. They provided me. Okay. டாக்டர் ரிச்சர்ட் கென்னடி, கவர்மெண்ட் ஹார்டிகல்ச்சரல் ஃபார்ம், பேச்சிப்பாறை. மலர்கள் மனித வாழ்க்கையோடு பின்னி பிணைந்தவை. மனிதனுடைய பிறப்பு முதல் அவனுடைய இறப்பு வரை மலர்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. குறிப்பாக ஒரு குழந்தை பிறக்கும் போது அவனை மலர் வாசனை தைலங்களால் அவனை குளிப்பாட்டுவது. அந்த குழந்தை வளரும் போது அந்த பெண்களாக இருந்தால் தலைகளை பூக்களை சூட்டுக் கொள்வது உண்டு. ஆண்கள் இருந்தால் அழகுக்காக ஒரு கௌரவத்திற்காக அந்த மலர் வாசனைகளை கழிப்பது உண்டு. திருமணத்தின் போது மலர் மாலை இல்லாமல் எந்த திருமணமும் இல்லை. வாழ்க்கையிலே வெற்றி, கழிவு, சந்தோஷங்களை எல்லாம் மலர்களோடு கொண்டாடுகிறார். இறுதியில் மறைக்கும் போது, விடைபெறும் போது மலர்களோடு அவனை அனுப்புகிறோம். இதுதான் மலர்கள் அதனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை எல்லா அவனுடைய நிகழ்வுகளும் மலர்களுக்கு ஒரு நீங்கா இடம். இந்த மலர்களை பற்றி பாடாத கவிஞர்கள் இல்லை. இலக்கியத்தில் பார்த்தா கபிலர் 99 வகையான மலர்களை பற்றி தன்னுடைய தன்னுடைய கவிதை நூலிலே சொல்லியிருக்கிறார். செருமுகை, செங்காந்தல் மலர், ஆம்பல், அல்லி என்று சொல்லக்கூடிய 99 வகையான மலர்களை அவருடைய குறிஞ்சிப்பாட்டு என்று சொல்லக்கூடிய இலக்கியத்திலே சொல்லியிருக்கிறார். கண்ணப்ப நாயனர் கடவுளுக்கு அந்த காட்டு மலர்களை கொய்து அதை கடவுளுக்கு சாத்தினார். நம்முடைய வேதாகமத்திலே தேடும் போது ஏதேன் தோட்டம், அழகான மலர்கள், மரங்கள் நிரம்பிய ஒரு தோட்டத்திலே கடவுள் மந்திரை உலவ விட்டார். இவ்வாறாக சங்க காலம் முதல் இன்று வரை மனிதன் மலர்களோடு இணைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை ஒரு ரம்யமானதாக இருக்கிறது. இந்த மலர்கள், ஒரு அறிஞர் சொல்வார், மலர்களை விரும்புபவர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள், வல்லவர்களாக இருப்பார்கள், அவர்கள் இளைஞர்களாக இருப்பார்கள். இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு நம்முடைய அக்னி ராஜகுமார் சார் அவர்கள். எப்போ பார்த்தாலும் அவருடைய அந்த பப்ளிகேஷன்ஸ், அவருடைய செயல்படலாம் மலர்களை பற்றி அவர் குறிப்பிடுவது உண்டு. மலர்களோடு அவர் வாழ்வதால் தான் ஏதோ எந்த விளைமையாக எந்த மார்க்கெட்டையாக அவர் இருந்து கொண்டிருக்கிறார். மலர்கள், மலர்களுடைய இம்பார்ட்டன்ஸ், அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி பார்த்தால் மலர்கள் if you offer a fancy, there's a plant called fancy, the meaning is goodbye, departure. Okay? So each and every flower, it has a specific meaning and it has a message to convey. So இந்த மலர்களை பற்றி இந்த உலக அளவிலே நம்ம பேசுகிற நம்முடைய குமரி மாவட்டம் மலர்களுக்கு பிரசித்தி பெற்ற ஒரு மாவட்டம். குறிப்பாக தோவாடை என்று சொல்லக்கூடிய ஒரு மையம் இருக்கிறது. உலக அளவிலே மிக சிறந்த மலர்களை வணிகம் செய்கிற இடமாக உலகிலே அதிக அளவில் மலர்களை பெற்று அதை வணிகம் செய்கிற ஒரு இடமாக தோவாடை இருக்கிறது. உலக வரைபடத்திலே இந்த தோவாடைக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்கு உண்டு. ஏனென்றால் இங்குதான் இந்த விலைகள் என்று சொல்லக்கூடிய அத்தனை வகையான ஆட்களையும் அவர் வணிகப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆக கன்னியாகுமரி மாவட்டம் உதிரி மலர்களுக்கும் உகந்த மாவட்டம் மட்டுமல்லாமல் இந்த பொய் மலர்கள் அதனுடைய ப்ரமோஷனுக்கும் மிக ஏற்ற ஒரு சூழ்நிலை இதனுடைய கிளைமேட் இந்த பகுதியிலே நிலவுகிறது. இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் இந்த வணிக அளவில் அதிக அளவில் மலர்களை உற்பத்தி பண்ணுகிற மாநிலம் தமிழ்நாடு. அதற்கு அடுத்து கர்நாடக மாநிலம் வருகிறது. தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா இது கன்னியாகுமரி, அதுக்கு அடுத்தபடியாக அதிக மலர்கள் உற்பத்தி பண்ணுகிற இடம் ஓசூர். அதில் அவருடைய சீரோஸ் மலைக்கு ஏற்ற போல ஓசூரில் பார்த்தீங்கன்னா பொய் மலர்கள், குறிப்பாக ரோஜா, கார்னேஷன், கிரைசாந்திமன் சொல்லக்கூடிய சாமந்தி, இதெல்லாம் அந்த ஓசூர் பகுதியில் அதிகமான அளவில் இந்த பாலித்தீன் ஹவுஸ், கிரீன் ஹவுசஸ் சொல்லக்கூடிய அந்த பசுமை கூடாரங்களில் வளர்க்குறாங்க. நான் அங்கே படித்திருந்த போது அந்த ஏறக்குறைய அந்த பெர்மிஷன் கொடுக்கணும். இந்த பாலி ஹவுஸ் 34 lakhs per acre, ஒரு ஏக்கரில் பாலித்தீன் குடில் அமைப்பதற்கு 34 லட்சம் அரசு அனுமதி இருக்கிறது. அதில் ஒரு 50% கவர்மெண்ட் கொடுக்கும்.
ஸோ இந்த மாதிரி நிகழ்வுக்காக அந்த இதில் நாங்கள் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அதை கொடுப்போம். ஏறக்குறைய 1000க்கும் அதிகமான ஏக்கர் அந்த பரப்புல இந்த பொய் மலர்களை ஓசூர் பகுதியில் வளர்க்கிறார். இதே மாதிரி சில பகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த உயர்ந்த பகுதிகள் ஊட்டி, கொடைக்கானல், பழனி மலைகள், ஏற்காடு, இந்த மாதிரி பகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா சூழ்நிலைகள் சில பொய் மலர்களுக்கு மிக சாதகமாக இருக்கு. பர்டிகுலராக கிளாடியோலஸ், ஜெர்பரா, ஆர்கிட்ஸ், கார்னேஷன், டேலியா, இந்த மாதிரிப்பட்ட பொய் மலர்கள் அந்த உயர்ந்த பகுதிகளில் நம்ம வளர்க்கிறோம். ஆக with diversified climatic conditions, with varied agroclimatic conditions, the Tamil Nadu can sustain a wide array of flower crops in its varied agroclimatic zones of the state. So prepare for process. A star model delicious millinous bread. It is prepared from a palm, the tender part of the palm. It is served in the star hotels. Similarly, jasmine tea. China is very famous jasmine tea. The flavor of the jasmine can be implemented into the tea that can be served. Jasmine tea, hibiscus tea. So these are the different edible products which can be applied from the flowers. So these are the various dimensions. So many dimensions are there. These are the dimensions. These are the utilities of the flowers. With these few words, let me conclude. And subsequently, we are having one more session. It is exclusively on the flowers. So the students will interact. We are going to interact on the floriculture industry. The floriculture industry is the changing global scenario. That is a discussion we are going to make in the subsequent classes, subsequent lecture. So with these few words, let me conclude. Thank you very much. Photo album. நன்றி, வணக்கம்.